ஹாய், இன்றைக்கி நம்ம ஆல்ஜெரி குக்கிங் சேனலில் இந்த வயலட் கலர் பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல, இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாப்ஸு செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் வந்து சாப்ஸு செஞ்சு அதை வந்து நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கு கூட நம்ம சேர்த்து போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய்க்கும் சின்ன கத்திரிக்காய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சதைப்பகுதி அதிகமாக இருக்கும், உள்ள விதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம சின்னதாக வாங்குகிறோம்ல கத்திரிக்காய், அதில் வந்து உள்ள விதைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம மசாலா போடுறோம்ல, மசாலாலாம் சேர்க்குறோம்ல, அந்த மசாலாவெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து நல்ல அதை உறிஞ்சிட்டு கொடுக்கறதுனால நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காய் ஒரு டேஸ்ட்டு, இந்த பெரிய கத்திரிக்காய் ஒரு டேஸ்ட்டு. நான் மார்க்கெட் போயிருந்தேன், இந்த பெரிய கத்திரிக்காய் பார்த்தேன். அதனால் சரி சாப்ஸ் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அதை ஒரு வீடியோவாகவும் சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம எப்பயும் போல தான் நம்ம சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிடுங்க. நான் சில பேர் செய்யும் போது பார்த்துருக்கேன், அவசரமாக டக்குன்னு செஞ்சுட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோமோ அது வந்து அந்த நம்ம செய்கிற சாப்பாட்டோட டேஸ்ட்டு வந்து, அது குழம்பா இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் பிரியாணியாக இருந்தாலும் சரி, எந்த இது செஞ்சாலுமே வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அந்த பொன்னிறமான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நான் சில பேர் செய்கிறத பார்த்துருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். அவசரமாக அந்த வெங்காய கலர் கூட மாறி இருக்காது, அப்படியே வந்து அவங்க செஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக, எந்த ஒரு நம்ம சமையல் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப பொறுமை வேணும். நிதானமாக தான் நம்ம செய்யணும். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூடு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கும் பார்த்தீங்களா, அதனால தான் உப்பு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மூணையும் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வாடை போகணும் அப்படின்றதுக்காக லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த கட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நான் காட்டலை, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் அப்படின்றதுனால. இது கட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால் அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்டலை. இதை வந்து கத்திரிக்காய் வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ நான் இந்த நம்ம வதக்கணும்ல மசாலா, அதோடு சேர்த்து போட்டுட்ருக்கேன். எப்பயுமே பாருங்களேன், நம்ம பச்சை கத்திரிக்காய் பார்த்தே இங்கெல்லாம் பழகிட்டோம். அதனால் எங்கே போனாலும் இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் பார்த்த உடனே என்னை வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் நான் வாங்கிடுவேன். அது மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி பூடு டேஸ்ட்டு வந்து இஞ்சி பூடு சேர்த்து போட்டு நம்ம வதக்குறோம்ல, அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கத்திரிக்காய் வதங்கணுன்றதுக்காக லேசாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவுமே இதில் போட்டுட்டோம், அவ்வளோதான். இனி வெந்து இறக்க வேண்டியது மட்டும்தான். கத்திரிக்காய் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நல்ல குழைவாக வேகணும் அப்படின்றதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராவாகவும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுட்டு அது நல்லா வெந்து அந்த தண்ணிலாம் வந்து வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ இருக்குது பார்த்தீங்களா. அப்போ லேசாக நம்ம அந்த கரண்டியை வச்சே நம்ம வந்து மசிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காயெலாம் ஈஸியாக மசிஞ்சிரும். முழுசாக இருக்கிறத விட நம்ம மசிச்சு விட்டோன்னா அந்த மசாலாவோட அந்த கத்திரிக்காய் மசிஞ்சதும் நல்லா சேர்ந்துடும்.
சேர்ந்து நல்ல ஒரு கிரேவியாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து செஞ்சு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த கத்திரிக்காய் வாங்கி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. நான் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.